நம்முடைய பிரியம் யாரை சார்ந்திருக்கிறதுனா உலகத்தின் காரியத்தை சார்ந்திருக்கிறது. நம்முடைய பிரியம் வேதத்தை விட்டு வேத வசனத்திலே தியானம் செய்யாமல், வேத வசனத்தில் நம்ம பிரியம் இல்லாமல் உலகமான மனிதனை குறித்து பார்வை சாயும் போதுதான் நம் வேத வசனத்தை நம் பிரியமா இருக்க முடியாது. அதான் தாவீது சொல்லுகிறார், என் வாழ்க்கையிலே வேத வார்த்தையிலே நான் பிரியமா இருக்கிறேன், உம்முடைய வார்த்தைக்காக நான் ஒவ்வொரு நாளும் தியானித்துக் கொண்டே இருக்கிறேன் என்றார். இன்னைக்கு ஆண்டவருடைய ஆராதனைக்கு நாம் வந்திருப்பது நல்லதுதான், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பது நல்லதுதான். ஆராதனை முடிந்து வீட்டுக்கு சென்ற உடனே நாம் என்ன செய்வோம்? இந்த வேதத்தை எங்கே வைப்போம்? பத்திரமா வைப்போம். அடுத்த வாரம் தான் எடுப்போம், அதுக்கு மேலே அதை டச்சே பண்ண மாட்டோம். வர ஞாயிற்றுக்கிழமை எத்தனை மணிக்கு கரெக்டாக அந்த வசனத்தை பிடிப்போம் கையில்? எப்போ பிடிப்போம்? இப்போ நம்ம கையில் இருக்க வேத வார்த்தை. இந்த பிரியம் எப்போன்னா டெம்பரரி பிரியம்தான்.